அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இந்த வீடியோ ஒரு உறவு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். ஒரே ஒரு மலர் தீர்வு, இந்திய மலர் தீர்வுல இருந்து நான் சொல்றேன். அது ஈஸியா கிடைக்கும், நம்ம கிட்டயும் அவைலபிள் தான். இந்திய மலர் தீர்வுகள் தருபவங்க கிட்டயும் கண்டிப்பா இந்த மலர் மருந்து இருக்கும். என்னென்ன காரணத்துக்கு அந்த மலர் மருந்தை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடையிலேயே நான் உங்களுக்கு அந்த மலர் தீர்வை பத்தின அதனுடைய பெயரையும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். அதாவது காரணமே இல்லாம எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாங்க. அது ஒரு டீனேஜ் குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ, அவங்க காரணமே இருக்காது, ரொம்ப ஷார்ட் டெம்பரா எது எடுத்தாலும் சுல்லுன்னு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்றதாகட்டும். அது மாதிரி அடிக்கடி எந்த காரணமே இல்லாம கோபப்படுறது, எதை எடுத்தாலும் நின்னா குத்தம் நடந்தா குத்தம்னு சொல்லி மாறி மாறி குறை பேசிக்கிறது. இப்போ பொதுவா சில வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா, அம்மாவோ இல்ல அப்பாவோ ஒரு குழந்தைய கண்டிக்கிறாங்க அப்படின்னா, அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தைய கண்டிச்சுட்டு இருக்கும் போது இமீடியட்டா அப்பா இன்டர்ஃபியர் ஆகி அம்மா சொல்ற விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றது. ஸோ இதுவும் நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு முரண்பாடா நடந்துக்கிறது. கணவன் மனைவியா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள கோபத்தை நேருக்கு நேராக காட்டாம இவங்க எந்த வேலை செஞ்சாலும் அது அப்படியெல்லாம் கிடையாது, இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முரண்பாடை காமிச்சு அதன் மூலமா ஒரு வன்மத்தை மாறி மாறி ஏற்படுத்திக்கிறது. அது தொடர்ந்து ஒரு சண்டையாவும் அது போகிறது. ஸோ இது எல்லாமே கோபத்தை ஒரு மறைமுகமா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்துற ஒரு விஷயமாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணம் இல்லாம கோபம், அடிக்கடி கோபம், எதற்கு எடுத்தாலும் கோபம், ஒரு உறவு முறைகள்ல ஒரு அரவணைச்சு போக வேண்டிய இடத்துல கூட டக்குன்னு கோவப்பட்டுடுறது. சில பேர் கோபப்பட்டுட்டா அதுக்கப்புறமா கோவப்பட்டுட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. பட் இவங்க கோவப்பட்டுட்டு அதை பத்தி எந்த ஒரு ஃபீலும் அவங்க கிட்ட இருக்காது. நம்ம ஒருத்தரை காயப்படுத்திட்டோம் அது மாதிரி எதுவுமே நினைக்காம கோபப்படுறத மட்டுமே ஃபுல் டைம் ஜாபா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால வரக்கூடிய சிக்கல்களையும் அவங்களால பெருசா அதை ஏத்துக்கவும் முடியாது. இதனால என்ன தப்பு இருக்கு, நான் பெருசா என்ன தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லி அந்த ரியலைசேஷனும் உங்களுக்குள்ள வராது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மலர் மருந்து, ஒரு இந்திய மலர் மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். மாம்பூ, மாமரம், அந்த மாமரத்துல வரக்கூடிய பூ. ஸோ இன்னும் அடுத்து வரப்போகிற சீசன்ஸ்ல நிறைய இந்த மலர்கள் கிடைக்கும். நம்ம எப்படி இந்த மலர் மருந்துகள் தயாரிக்கணும் அப்படிங்கிற வீடியோவும், இந்த வீடியோக்கு அடுத்து அந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும் நம்மளோட சேனல்லையே. ஸோ நீங்கள் அதை நான் பதிவேற்றம் பண்ணின உடனே நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களாவே கூட உங்களுக்கு தேவையான இந்த மலர் மருந்து தயாரிச்சுக்கலாம். இல்லை எனக்கு மதர் டின்ச்சர் சரியாக பண்ண தெரியல அப்படின்னாலும் நம்மக்கிட்டேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாம்பூ தொடர்ந்து கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தேவையற்ற கோபம், அடிக்கடி ஏற்படுகின்ற கோபம், உறவுகளில் ஏற்படும் ஒரு முரண்பாடு, இதுல இருந்து அவங்க மீண்டு வருவதற்கு அற்புதமா உதவி பண்ணும். அதே நேரத்துல குழந்தைகள் மீது அதிகமா பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற அந்த நபர்களுக்குமே கூட இந்த மாதிரி ரெமெடிஸ் கொடுக்கலாம். ஒரு பாசமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே கூட இந்த ரெமெடி ரொம்ப அழகா செயல்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளில் சில குழந்தைங்களுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் நல்லா படிப்பாங்க, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் சுத்தமாக அவங்களுக்கு படிக்கிற ஆர்வமே இருக்காது. ஓவராலாக நல்லா படிக்கிறவங்க என்னமோ அந்த ஒரு சப்ஜெக்டில் மட்டும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த மாம்பூவில் கிடைக்கக்கூடிய அந்த மலர் தீர்வு ரொம்ப அற்புதமாக அந்த படிப்பு மேலே, அந்த குறிப்பிட்ட அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மேலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒரு வாய்ப்புண் வர்றதாகட்டும், ஈர்களில் ஏற்படுற இரத்த கசிவாகட்டும், அது மாதிரி சூட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு, ஏன்னா இன்னும் அடுத்து சம்மர் சீசனில் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் மூல நோயால் ஏற்படக்கூடிய அந்த கடுப்பான வலி இல்லைன்னா எரிச்சல், ஸோ அதையும் போக்கும் தன்மையுடையது தான் இந்த மாம்பூ. ஸோ இது மாதிரி நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. உளவியல் ரீதியாகவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம மாம்பூ மலர் தீர்வு நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் கொடுக்கும்.
ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் உதவியாக இருக்கணும். அடுத்த வீடியோ நம்ம எப்படி வந்து ஒரு மலர் தீர்வு தயாரிக்கணும், இந்திய மலர் தீர்வுகள், அதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு மதர் டீச்சராக கன்வெர்ட் பண்ணணும், அதுலேருந்து நம்ம டைலூஷன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஃபுல்லாக அதுதான் வரப்போகுது. ஸோ பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.